ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நவீன். நான் இப்போ டெலஸ்கோப் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் அமேசான்லேருந்து 3 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னென்னா, ஒரு கான்வெக்ஸ் ஆட்டோமேட்டிக் டபுளட் லென்ஸு, ஒரு ஐபீஸ் எதுவும் 25mm, இன்னொரு ஐபீஸு 8mm. இது இப்போ இந்த இதில் இந்த கான்வெக்ஸ் லென்ஸு ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே டின்ட்டு கிளாஸ் இருக்கும். இப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது இதோட ஃபோக்கல் லென்த் 700mm, இது 25mm ஐபீஸு. இப்போ நம்ம 700ஐயும் 25 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 28 கிடைக்கும். அதான் இதோட மேக்னிஃபிகண்ட்டே. இப்போ இதோட ஃபோக்கல் லென்த்து 700mm, இதோட இது 25mm. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 725mm வருது. இதெல்லாம் டெலஸ்கோப்போட ஃபோக்கல் லென்த்தே சொல்லலாம் நம்ம. இப்போ இது செய்யறதுக்கு சிம்பிள் தான். இது செய்கிற நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு பிவிசி பைப்பு 600mm 1.5 இன்ச்சு டயாமீட்டரில் ஒரு 600mm பிவிசி பைப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெடியூசர் சும்மா பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். இது இந்த லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரெடியூசர் 1.5 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு ரெடியூசர் ஒன்று எடுத்திருக்கேன். 100mmக்கு ஒரு 1 இன்ச்சு பிவிசி பைப் எடுத்திருக்கேன். இப்போ நான் இப்போ இந்த லென்ஸை இதில் ஃபிட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு இன்சுலேஷன் டேப்பை வச்சு இதை ஒட்டி வச்சுருக்கேன் இந்த லென்ஸை. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கப்ளிங் எடுத்து மாட்ட போகிறோம். இது வச்சு இந்த லென்ஸு உடையாமலே இருக்கும், நம்ம டெலஸ்கோப்புக்கும் கிடைக்கும். இப்போ நான் ரெடியூசரை மாட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு வேலை பண்ணணும். என்னென்னா, இந்த சாண்ட் பேப்பரை வச்சு இதை வச்சு நம்ம இந்த இது உள்ளே தேய்க்கணும் லூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வேணும்னா சிம்பிளாக இதை ஹீட் பண்ணி இந்த பைப்பை வச்சு நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக இதை பண்ணியிருந்தேன். இது லூஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். நான் இப்போ இந்த பைப் சிம்பிளாக போகும், இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டெலஸ்கோப் இதுவில் நம்ம மாட்டிக்கிற பைப்பில். அதுக்கு முன்னாடி நான் இந்த டெலஸ்கோப்பில் நான் ஃபஸ்ட்டு இங்கே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிக்கினேன். ஏன்னா வர லைட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, அது ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கு. இதுலேயே நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிக்கினேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் மாட்டிட்டு, நெக்ஸ்ட்டு இந்த ஐபீஸ் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம இதில் மாட்டி விட்டுறலாம். நான் 8mm ஐபீஸை வச்சு நான் 3எல்லாம் பார்க்குறத நான் ஷார்ட்டாக எடுத்து போடுறேன். இப்போ நம்ம இதில் இந்த டெலஸ்கோப்பில் மாட்டி விட்டோன்னா நம்மளுக்கு டெலஸ்கோப் ரெடி. இப்போ இது 600mm, இந்த 600mm, இந்த பைப்போட இது 100mm 700mm. இதுக்கப்புறம் இதெல்லாம் நான் எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கிறேன்னா, ஒரு டெலஸ்கோப் செய்கிறதுக்கும் ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் செய்யணும். இப்போ நம்ம பெரிய டெலஸ்கோப் செய்ய போகிறோம்னா, அந்த மாதிரி டெலஸ்கோப்புக்கு பெரிய இன்ச்சு டயாமீட்டரில் இந்த மாதிரி லென்ஸ் இருந்ததுன்னா அதோட ஃபோக்கல் லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த நியூட்டனியம் டெலஸ்கோப்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அது இது கெலிலியன் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் வச்சு நான் இந்த திங்ஸ்லாம் வெளியில் இருக்கிற டவர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறத ஒரு ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.